கோலிவுட்டில் சீனியர் முரட்டு சிங்களாக வலம் வந்த விஷால் ஒரு வழியாக நடிகை சாய் தன்ஷிகாவை திருமணம் செய்து கொள்ளப் போவதாக அறிவித்துவிட்டார். யாருமே எதிர்பார்க்காத வகையில் விஷாலும் சாய் தன்ஷிகாவும் காதலில் விழுந்தது எப்படி? விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். கோலிவுட்டில் சாக்லேட் பாயாக அறிமுகமாகி சண்டைக்கோழியாக மெர்சல் காட்டியவர் விஷால். சண்டைக்கோழி திரைப்படம் அதிரி புதிரியாக ஹிட் அடிக்க விஷாலை தேடி அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் குவிந்தன. அதனால் ஹீரோவாக மட்டுமில்லாமல் தயாரிப்பாளராகவும் மாஸ் காட்டத் தொடங்கிய விஷாலின் மார்க்கெட் மெல்ல மெல்ல சரிந்தது. ஆனாலும் நடிகர் சங்க விவகாரத்தில் ஆக்டிவாக இருந்ததால் விஷால் எப்போதும் லைம்லைட்டிலேயே இருந்தார். ஒரு கட்டத்தில் நடிகர் சங்கத்திற்காக கட்டடம் கட்டி முடித்த பின்னர்தான் திருமணம் என சபதமிட்டார். இந்த விஷயத்தில் விஷாலுக்கு கம்பெனி கொடுத்து வந்த ஆர்யா நடிகை சாயிஷாவை திருமணம் செய்து கொண்டு செட்டில் ஆகிவிட விஷால் மட்டும் முரட்டு சிங்களாக வலம் வந்து கொண்டிருந்தார். இதனால் விஷால் செல்லும் இடமெல்லாம் அவரிடம் எப்போ கல்யாணம் என கேட்காதவர்களே கிடையாது. இன்னொரு பக்கம் அரசியல் கட்சி தொடங்கியது, சிங்களாக சைக்கிளிங் செல்வது, விழா மேடையில் மயங்கி விழுவது என பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் பார்த்து கொண்டார். இந்த பரபரப்போடு இப்போது சாய் தன்ஷிகாவை திருமணம் செய்து கொள்வதாக அறிவித்துள்ளது விஷால் ரசிகர்களுக்கு ஷாக்கிங் சர்ப்ரைஸாக அமைந்துள்ளது. முக்கியமாக விஷாலுக்கு இப்போது 48 வயது. அதே நேரம் சாய் தன்ஷிகாவுக்கு 35 வயதுதான் ஆகிறது. இருவருக்கும் இடையே சுமார் 13 வருடங்கள் இடைவெளி இருந்தாலும் அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் கல்யாணத்திற்கு ரெடியாகிவிட்டனர். அதேபோல் விஷால் சாய் தன்ஷிகா திருமணம் ஆகஸ்ட் 29ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அன்றுதான் விஷாலின் பிறந்தநாள் என்பதோடு அதே தினத்திலோ அல்லது அதற்கு முன்னதாகவோ நடிகர் சங்க கட்டடத்தை திறக்க விஷால் முடிவு செய்துள்ளாராம். இப்படி ட்விஸ்ட் மேல் ட்விஸ்ட் நடக்க விஷாலும் சாய் தன்ஷிகாவும் இதுவரை ஒன்றாக நடித்ததே கிடையாது. அப்படி இருக்க எப்படி இருவருக்கும் காதல் என ரசிகர்கள் குழப்பத்தில் உள்ளனர். அதாவது ஒரு நிகழ்ச்சியில் சாய் தன்ஷிகாவை சிலர் வம்பிழுக்க அவரும் விடாமல் பதிலடி கொடுத்துள்ளார். அப்போது அங்கு சென்றிருந்த விஷால் சாய் தன்ஷிகாவை கூல் செய்து அவரை அங்கிருந்து அனுப்பி வைத்திருக்கிறார். அதன் பின்னர் இருவரும் நண்பர்களாக வலம் வர அது இப்போது காதலாக மாறியுள்ளதாம். விஷாலுக்கு ஏற்கனவே அனுஷா ரெட்டி என்பவருடன் திருமண நிச்சயதார்த்தம் நடந்து அது திடீரென கேன்சல் ஆனது. அதற்கு பின்னர் விஷாலுக்கு சில நடிகைகளுடன் தொடர்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகினாலும் அவை எல்லாமே இப்போது பொய்யாகிவிட்டன.